Hi friends, welcome to Saranya Vivek's Lifestyle. இன்னைக்கு இந்த வீடியோல தேங்காய் பால் சாதம் எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். ஒரு குக்கர்ல 2 டீஸ்பூன் நெய், 3 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா 2 சின்ன துண்டு பட்டை, 5 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 ஸ்டார், கடற்பாசி, 2 பிரிஞ்சி இலை, கூடயே 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இது லைட்டாக பொரியணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். சீரகம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிற 4 பச்சை மிளகாய் இதையும் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயத்துடைய கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறமா முந்திரி பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ முந்திரி பருப்பு ஆட் பண்ண பிடிக்குதோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்காக 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க. தக்காளி லைட்டாக வதங்கினதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டுடைய பச்சை ஸ்மெல் எல்லாம் போக வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தேங்காய் பால் சாதம் செய்கிறதுக்கு அரை மூடி தேங்காவை துருவி 2 பால் வரைக்கும் எடுத்து வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி நார்மல் ரைஸில் தான் செய்கிறேன் அப்படிங்கிறதால 2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். அதாவது 1 கப் அளவுக்கு தேங்காய் பால், அரை கப் அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டுடைய பச்சை ஸ்மெல் எல்லாம் போனதுக்கப்புறமா ரெடி பண்ணி வச்சுருக்க தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பாஸ்மதி ரைஸில் செய்கிறீங்க அப்படின்னா 1 கப் அரிசிக்கு 1 கப் அளவு தண்ணி கரெக்டாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி தேங்காய் பால் ரெடி பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப் அளவு தேங்காய் பால், அரை கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஊற வச்சுருக்க அரிசி ஆட் பண்ணிவிட்டு ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. குக்கர் மூடியை லைட்டாக க்ளோஸ் பண்ணி 4 நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். 4 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லாவே கொதி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி தழை தூவிட்டு குக்கர் மூடி போட்டு 3 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். 3 விசில் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தேங்காய் பால் சாதம் சூப்பராகவே ரெடி ஆகிருக்கு. ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணோம் அப்படின்னா தேங்காய் பால் சாதம் ரெடி. இது கூட காரசாரமான எந்த கிரேவியாக இருந்தாலும் சூப்பராக இருக்கும். சிக்கன் கிரேவி ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இந்த சாதத்துக்கு பட்டாணியும் உருளைக்கிழங்கும் சேர்த்து கிரேவி செஞ்சுருந்தேன். அதுவும் நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.